ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி இஃப்தார் 7க்கு நம்ம செஞ்ச சிக்கன் சீஸ் கபாப் ரொட்டிக்கு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். கூட நான் செஞ்ச ரோஸ் மில்க் எல்லாத்தையும் இதில் காட்டியிருக்கேன். இதுக்கு நான் புதினா ஒரு கைப்பிடியும், காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி பச்சை மிளகா 1-2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அது குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே ஜாரில் போன்லெஸ் சிக்கனையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் என்கிட்ட கேப்சியம் கொஞ்சம் இருந்துச்சு, வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். மசாலா வந்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். பேப்ரிக்கா பவுட்ரு இருந்தால் அதையும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பைண்டிங்காக 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா மசாலா ஏறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடிமேட் சப்பாத்தி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதில் தான் இப்போ இதை செய்ய போகிறேன். நீங்கள் இதில் வந்து தோசைகளை கூட இதை தடவி சாப்பிட்லாம். சுட்டு கறி தோசை மாதிரி நல்லாயிருக்கும். தோசைக்கல் நல்லா சூடு வந்தோன்னா பட்டரை போட்டுக்கிட்டு இதை திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வேகட்டும், சிம்மிலே வச்சு வேக வைங்க. 2 சைடும் பட்டர் தடவிக்கங்க. இப்போ 2வது பக்கத்தை அப்படி திருப்பி போட்டு அது வேகும் போது சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீஸ் தூவி விட்டு இதை அப்படியே நம்ம டேக்கோஸ்க்கு மடிக்கிற மாதிரி மடித்து விட்டுருணும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னா எடுத்துடலாம். இது வந்து ஆயில் ஃபுட் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். இதை உடம்புக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் அரைச்சிக்கிட்டேன். சில்லுன்னு அதாவது காய்ச்சி ஆற விட்டு ஐஸில் வச்ச பால் இது. இதில் வந்து சப்ஜா விதை பிசுன்னு சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிக்கங்க. இது வீட்டிலே செஞ்ச ரோஸ் எசன்ஸ், இதிலே இனிப்பு இருக்கும், அதையும் நான் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன். கடல் பாசி இருந்துச்சு, அதையும் பொடுசாக வெட்டி அதிலே சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி இஃப்தாருக்கு எங்களுக்கு ரெசிபி சிக்கன் சீஸ் கபாப் ரொட்டி தான். ரோஸ் மில்க் வச்சுருக்கேன், அப்புறம் நோன்பு கஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இன்றைக்கி 7வது இஃப்தாரை நல்லபடியாக நோம்பு திறந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.